ஹாய்! இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட செம்ம யம்மியான ஒரு குருமா ரெசிபி பார்த்துடலாம். இந்த ரெசிபி எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசில் அடிக்கடி பண்ணி கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் எனக்கும் என் தங்கச்சிக்கும் இன்ன வரைக்கும் இது ரொம்ப ஃபேவரெட்னா பார்த்துக்கோங்க. நான் இப்போ கூட எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம், அம்மா ப்ளீஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் காட்டும்போது கம்மியாக தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் திருவின தேங்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அது மேலே ஒரு 1/2 ஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ், அதாவது சோம்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்ததுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கிரேவி க்ரியேட் ஆகிடும். திரும்ப அதே கடையில் நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற அதே பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச விழுதை மாடி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அவ்வளோ, கறி லீவ்ஸ் அதாவது கருவேப்பிலை போட்டு மூடி வச்சு ஒரு கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா வேறு லெவலில் ஒரு குருமா ரெடி ஆகிடும். ஆக்சுவலி இது இட்லியோட செம்மையாக இருக்கும். பட் நாங்கள் இன்றைக்கி வீட்டில் ஊற்றுனது தோசை தான். தோசை கூட இது அமேசிங்காக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் அவ்வளோ என்னை பாராட்டினார். அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். பாய்.